ஓகே. அண்ட் இப்போ வந்து என்னன்னா, நீங்க நெறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்ப ஃபீமேல் அப்படின்னு வரும்போது தைராய்ட், பிசிஓடி இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்றீங்க. அண்ட் நியூ மாம்ஸ்க்கு ஏத்த மாதிரியான டயட்டா இருக்கட்டும், அவங்க வந்து லாக்டேஷன்ல இருக்காங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி டயட், இந்த மாரி எல்லாமே நீங்க க்யூரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? சரி, அது நீங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து ரிவர்ஸ் பண்ண வைப்பீங்க ஒரு ஃபீமேல்? எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ஃபுட்டுங்க வித்யா. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஃபுட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு காம்பினேஷனாக எடுக்க முடியாதவங்க தனியாக எடுப்பாங்க. பட் இந்த ஃபுட் லெவலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 3 மந்த்ஸ் டு 8 மந்த்ஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பாடியிலேருந்து, உங்கள் மெட்டபாலிசம்லேருந்து, உங்களோட கண்டிஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் தேர் சிவியாரிட்டி. ஓகே. இப்போ தான் எனக்கு பிசிஓடி வந்திருக்கு, பிசிபிகாஸ் வந்திருக்கு ஜஸ்ட் அப்படின்னா வித்தின் 3 to 6 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணிட முடியும். பட் எனக்கு இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஸ்பேன் இஸ் லிட்டில் லாங்கர். ஒரு 6 to 8 மந்த்ஸ் டு 1 இயர் தான் மேக்ஸிமம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டேப்லெட் டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னா, உங்களை எந்த டேப்லெட்டுமே இல்லாமல் ஹெல்த்தியாக ஒர்க் அவுட் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டை வச்சே இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் அதுக்கான டிபார்ட்மெண்டல் டயட்டிஷியன்ஸ் தான் உங்களோட ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இது ஓகே. எல்லாத்தையுமே. ஓகே.